நபியே உம்முடைய நெருங்கிய உறவினரை எச்சரிக்கை செய்வீராக. ரசூலுல்லாஹ்வுக்கு தாவா செய்யுமாறு அல்லாஹ் சொன்ன உத்தரவு. யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர், போர்த்தி கொண்டிருப்பவரை எழுந்திருங்கள், மக்களை போய் எச்சரிக்கை செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் மக்களை சந்தித்து தாவா பண்ணுங்கன்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய உத்தரவு. அப்படி அல்லாஹ்வின் உத்தரவை கட்டளையை பெற்றதற்கு பிறகு எந்த சமூகத்தை சந்தித்து நபிகள் நாயகம் தாவா செய்ய இருந்தார்களோ அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, அவங்கள தான் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு தாவா பண்ணாங்க. சரி, ஒரு முறை தாவா செய்தார்கள், அவர்கள் கேட்கவில்லை, மண்ணை அள்ளி வீசினார்கள். அத்தோடு நபிகள் நாயகம் தம்முடைய பிரச்சார பணியை நிறுத்தி விட்டார்களா? தொடர்ந்து நபிகள் நாயகம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டே இருந்தார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நபிகள் நாயகம் தாவா செய்தார்கள். காரணம், தாவா அழைப்பு பணி என்பது நபிகள் நாயகத்தின் உள்ளத்தில் ஊறிப்போன ஒன்றாக, இயல்பான சிந்தனையாக மாறிவிட்டது. இயல்பான சிந்தனை ரசூலுல்லாஹ் எங்க தப்பு நடந்தாலும் அந்த தவறை சுட்டிக்காட்டி அழகிய முறையில் திருத்தி தாவா செய்யக்கூடிய பண்பு ரசூலுல்லாஹ்வுடைய அடிப்படை பண்பு. எல்லாவற்றையும் தாவா கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவர்களாக, அழைப்பு பணியின் கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவர்களாகத்தான் நபிகள் நாயகம் இருந்தாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற மகத்தான பணிதான் இஸ்லாத்தின் பார்வையில் அழைப்பு பணி என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உன்னதமான பணியை அல்லாஹுவை நோக்கி, அல்லாஹுவின் மார்க்கத்தை நோக்கி அழைக்கின்ற பிரச்சார பணியினை மிகவும் சிலாகித்து பாராட்டி சொல்கிறான் என்பதை திருக்குர்ஆன் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஒமன் அஹ்சனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். தானும் நற்செயல்களில் ஈடுபட்டு முஸ்லிம்களில் ஒருவர் என்று தன்னை வெளிப்படுத்தி அல்லாஹுவை நோக்கி அழைக்கின்றவரை விட அழகிய சொல்லுக்குரியவர் யார் என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். உலகத்தில் எத்தனை பேச்சுக்கள் பேசப்பட்டாலும், எவ்வளவு மணி நேரங்கள் பேசினாலும், எல்லா பேச்சுக்களையும் விட அல்லாஹுவை பற்றி பேசப்படுகிற பேச்சு, அல்லாஹுவின் மார்க்கத்தை நோக்கி விடுக்கப்படுகிற அழைப்பு, அதுதான் இனிய சொல், எனக்கு விருப்பமான சொல் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வகையில் இறைவனுக்கு மிகவும் விருப்பமான பணி அவனுடைய மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்கின்ற அழைப்பு பணி. மக்கள் அறியாமல் இருக்கிற திருக்குர்ஆனும் நபிகள் நாயகமும் நமக்கு கற்றுத்தருகிற நன்மையான காரியங்களை அவர்களுக்கு அறிய தருவதும், மக்கள் செய்து கொண்டிருக்கிற திருக்குர்ஆனும் நபிகள் நாயகமும் கண்டிக்கின்ற தீமைகளை குறித்து மக்களுக்கு விளக்கி சொல்லி அந்த தீமையிலிருந்து அவர்களை விடுவிப்பதுமான பணியைத்தான் சிறந்த பணி, அழைப்பு பணி என்று நாம சொல்றோம். இந்த தாவா, இந்த பிரச்சாரம் என்பது ஒரு சுமையாக நமக்கு இல்லாமல் நம்முடைய சிந்தனை ஓட்டத்தின் ஒரு அம்சமாக அது மாற வேண்டும். மக்கள் மத்தியில தீமைகளை பார்க்கின்ற பொழுது மனம் வெதும்பி அந்த தீமைகளை களைய வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் கடத்தப்பட வேண்டும். அப்பதான் தாவா என்கிற பிரச்சார பணியை இயல்பா நாம செய்வோம். ஒரு முஸ்லிம் எப்போதும் இந்த பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாக வேண்டும். ஏனென்றால் அது அவருடைய இறை நம்பிக்கையின் வெளிப்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி. உங்களில் ஒருவர் ஒரு தீமையான காரியத்தை கண்டால் தம்முடைய கரத்தால் தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி' ஃபபிலிசானிஹி. கரத்தால் தடுக்க இயலாவிட்டால் நாவால் அதை தடுக்கட்டும். இது தவறு, இது கூடாது என்று நாவால் அவர் பிரச்சாரம் செய்யட்டும். அதற்கும் இயலாவிட்டால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கி விலகி விடட்டும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். இவ்வாறு சொல்லுகின்ற பொழுது அந்த இறுதி நிலையை பற்றி, உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குவதை பற்றி நபிகள் நாயகம் குறிப்பிடுகின்ற பொழுது ذَلِكَ هُوَ ضَعْفُ الْإِيمَانِ, அதுதான் இறை நம்பிக்கையின் ஆக பலவீனமான நிலை என்று சொல்கிறார்கள். அப்ப இறை நம்பிக்கையின் மத்திய நிலை நம் கண்ணுக்கு முன்பாக ஒரு தீமையை பார்க்கின்ற பொழுது இது தீமை, இது கூடாது என்று விளக்கி சொல்ல வேண்டும். அதுதான் ஈமானின் நடுத்தர நிலை. ஈமானின் உயரிய நிலை, உயர்ந்த நிலை, நமக்கு சக்தி இருக்கின்ற பொழுது, வலு இருக்கின்ற பொழுது அந்த தீமையை கரத்தால் தடுக்க வேண்டும். தீமை நிகழாத வண்ணம் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். அதுதான் ஈமானின் உயர்ந்த நிலை. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பிரச்சாரம் என்பது, தாவா என்பது குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு சொந்தமான ஒன்றல்ல. ஆலிம்கள் மாத்திரம் செய்ய வேண்டியது, நிர்வாகிகள் மீது சுமத்தப்பட்ட பணி என்று நாம் புரிந்து கொள்ளாமல், இறை நம்பிக்கையோடு கலந்த
ஈமான் உள்ள அனைவரும் ஈடுபட வேண்டிய ஒரு சிந்தனை உணர்வு. நம்ம கண்ணுக்கு முன்னால ஒரு தீமை நடக்கிறத பார்த்தா இதை தடுக்கணும், இந்த தீமை அகற்றப்பட வேண்டும், மக்களிடையே காணப்படுகிற இந்த தீமை களையப்பட வேண்டும் என்கிற உணர்வு தன்னாக நமக்குள் எழ வேண்டும். அந்த உணர்வின் வெளிப்பாடாக நாமே அந்த தீமை குறித்து பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். ஆனா இன்னைக்கு தாவா பிரச்சாரம் என்பது எப்படி மாறிவிட்டது என்றால் ஒரு சுமையாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை மாறிவிட்டது. பிரச்சாரம் பண்றதுன்னா சுமை. இஸ்லாத்தை மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கக்கூடியவர்கள், அவர்களில் அதிகமான கணிசமான நபர்களிடத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒன்றை எப்படி பார்க்கிறோம்? சுமையா நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். நமது ஊர்ல ஒரு அனாச்சாரம் நடைபெறுகிறது, மார்க்கத்திற்கு முரணான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் அதை தவறு என்று விளக்கி சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அவ்வாறு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்படும் பொழுது அதை ஒரு சுமையாக சிரமமாக நாம் பார்ப்போமேயானால் நம்முடைய சிந்தனை ஓட்டத்தில் தாவா இல்லை அப்படின்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதராக தேர்வு செய்தது மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுவதற்காக. இந்த மார்க்கத்தின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் அழைப்பாளர் நபிகள் நாயகம் தான். அவங்க தான் தாவா செய்யக்கூடிய ஒரு தாயி. மக்கள் மத்தியில போய் தாவா செய்து அதிகமான நபர்களை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் இருந்தார்கள். இன்னைக்கு நாம என்னென்ன தடைகளை காரணங்களை சொல்கிறோமோ இது எல்லாவற்றையும் விட பன்மடங்கு தடைகளும் காரணங்களும் ரசூலுல்லாவுக்கும் இருந்துச்சு. நீங்க ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்து மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுங்க, அன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உம்முடைய நெருங்கிய உறவினரை எச்சரிக்கை செய்வீராக. ரசூலுல்லாவுக்கு தாவா செய்யுமாறு அல்லாஹ் சொன்ன உத்தரவு. யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர், போர்த்தி கொண்டிருப்பவரை எழுந்திருங்கள், மக்களை போய் எச்சரிக்கை செய்யுங்கள். ரசூலுல்லாவை மக்களை சந்தித்து தாவா பண்ணுங்கன்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய உத்தரவு. அப்படி அல்லாஹ்வின் உத்தரவை கட்டளையை பெற்றதற்கு பிறகு எந்த சமூகத்தை சந்தித்து நபிகள் நாயகம் தாவா செய்ய இருந்தார்களோ அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? அபூஜஹல், உத்துபா, ஷைபா எல்லா கேஸும் அங்க இருந்துச்சு இல்ல, அவங்கள தானே ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு தாவா பண்ணாங்க. சரி, ஒரு முறை தாவா செய்தார்கள், அவர்கள் கேட்கவில்லை, மண்ணை அள்ளி வீசினார்கள். அத்தோடு நபிகள் நாயகம் தம்முடைய பிரச்சார பணியை நிறுத்தி விட்டார்களா? அல்லாஹ் நிறுத்த சொன்னானா? தொடர்ந்து நபிகள் நாயகம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டே இருந்தார்கள். ஒருவர் பேர் ஒருவராக இஸ்லாத்தை நோக்கி நபிகள் நாயகம் அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நபிகள் நாயகம் தாவா செய்தார்கள். காரணம், தாவா அழைப்பு பணி என்பது நபிகள் நாயகத்தின் உள்ளத்தில் ஊறிப்போன ஒன்றாக இயல்பான சிந்தனையாக மாறிவிட்டது. இயல்பான சிந்தனை ரசூலுல்லாஹ் எங்க தப்பு நடந்தாலும் அந்த தவறை சுட்டிக்காட்டி அழகிய முறையில் திருத்தி தாவா செய்யக்கூடிய பண்பு ரசூலுல்லாஹ்வுடைய அடிப்படை பண்பு. எல்லாவற்றையும் தாவா கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவர்களாக, அழைப்பு பணியின் கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவர்களாகத்தான் நபிகள் நாயகம் இருந்தாங்க. தன்னிடத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு இளைஞர் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாரு, உடம்பு சரியில்லாம வீட்டுல இருந்தாரு. அவரை ரசூலுல்லாஹ் பார்க்கறதுக்கு போனாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவருக்கு தாவா செய்தார்களா இல்லையா? மரண தருவாயில் இருக்கிறார். அவரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள். காரணம், தன்னோடு எப்போதும் பணிபுரியக்கூடிய நபராக இருந்தாலும் அவருக்கு ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை அவருடைய உள்ளத்தில் புகுத்தி விட வேண்டும், இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவருக்கு எடுத்து சொல்லிவிட வேண்டும் என்கிற ஆசை எண்ணம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தது. அதனாலதான் எங்க சந்தர்ப்பம் கிடைச்சாலும் ரசூலுல்லாஹ் அந்த தாவா செய்யக்கூடிய வாய்ப்பை விட்டுறல. ரசூலுல்லாஹ்வை நேரா போய் செய்வாங்க. தம்மிடத்தில் வருபவர்களுக்கு ரசூலுல்லாஹ் தாவா செய்வாங்க. கேட்கிறவங்களுக்கு நேரம் ஒதுக்கி நபிகள் நாயகம் அவர்கள் மார்க்க கருத்தை எடுத்து சொல்வார்கள். தம்மை சந்திக்க வரக்கூடிய தூதுக்குழுவினருக்கு நபிகள் நாயகம் மார்க்கத்தை சொல்வார்கள். எல்லா வகை தாவாவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவனம் செலுத்தினாங்க. ஒரு நபித்தோழரை பற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டது. அப்துல்லா என்கிற நபித்தோழர், அவர் இரவில் தூங்குவதில்லை, முழித்துக் கொண்டே இருக்கிறார், இரவு முழுக்க தொழுது கொண்டிருக்கிறார், பகலெல்லாம் நோன்பு நோக்கிறார், ஒரே மூச்சில் குர்ஆனை ஓதி முடிக்கின்றார், வணக்க வழிபாடுகளில் எல்லை மீறுகிறார் என்கிற கருத்தில் ஒரு நபித்தோழரை பற்றி நபிகள் நாயகத்திடம் புகார் சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இயல்பிலேயே தாவா சிந்தனை இருந்ததுனால, அப்படியா, அப்ப அதை சரி செய்யணுமே
அவருக்கு போய் நாம சுட்டி காட்டணும். அந்த செய்தியை கேட்டதும் நபிகள் நாயகம் அவருடைய இல்லத்திற்கே சென்றார்கள். புகார் என்ன? தொழவே மாட்டாருங்கிறது புகார் இல்லை. இன்னைக்கு புகார் வர்றதா இருந்தா என்ன, தொழுகிறதே இல்லை, பள்ளி பக்கமே பார்க்க முடியல, இது புகாரா இருக்கும். அங்க புகார் என்ன? அவருக்கு இரவு முழுக்க தொழுது கொண்டிருக்கிறார். அடுத்த புகாரு ஒரே மூச்சுல குரானை ஓதி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நமக்கு யாருக்காவது அப்படி புகார் வருமா? எப்ப பார்த்தாலும் குரானும் கையுமா அலைகிறாருங்க, அப்படியே புகார் வரும். செல்போனும் கையுமா அலைகிறாரு, அப்படி புகார் வரும். அவருக்கு என்ன, எந்நேரமும் இரவு முழுக்க குரானை ஓதி கொண்டிருக்கிறார், தூங்குறதுக்கு நேரம் ஒதுக்குறது இல்லை. இதான் விஷயம். அப்புறம் ரசூலுல்லாஹ் நேரா அவரை போய் சந்தித்து, அப்துல்லா இப்படிலாம் உங்களை பத்தி தகவல் வருது, அது உண்மையா அப்படின்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. உண்மையா, எனக்கு உங்களை பற்றி சொல்லப்பட்ட செய்திகள் உண்மைதானா? நம்மளா இருந்தா முதல் ஃபேஸ்புக்கில் எழுதி தட்டிடுறது, 5000 பேருக்கு அனுப்பி வைக்கிறது. அதுக்கப்புறம் தான் அது உண்மையான்னு செக் பண்ணுவோம். அது உண்மையான்னு கேட்கிறாங்க. ஆமா, அப்படித்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உடனே ரசூலுல்லாஹ் அவருக்கு தாவா செஞ்சாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது, தூங்கணும், தூங்குற நேரத்தில் தூங்குங்க. குரான் ஓதுறதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அந்த நேரத்தில் இந்த எல்லையை வகுத்து கொண்டு குரான் ஓதுங்க. குரான் ஓதி முடிப்பதற்கு ரசூலுல்லாஹ் அவருக்கு நாட்களை நிர்ணயித்தார்கள். ஒரு வாரத்திற்கு குறைவாக நீங்கள் குரானை ஓதி முடிக்க கூடாது இப்படின்னு அவருக்கு ஒரு லிமிட் சொன்னாங்க. காரணம், அவர் எல்லை மீறி சென்ற காரணத்தினால், தன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் குறைத்துக் கொண்டு வணக்க வழிபாட்டில் ஈடுபட்ட காரணத்தினால். நோன்பு டெய்லியெல்லாம் நோன்பு வைக்காதீங்க, உடம்ப பார்த்துக்குங்க. மாசத்துல 3 நோன்பு போதாதா அப்படின்னாங்க. அமா யக்ஃபீக மின் குல்லி ஷஹ்ரின் ஸலாஸத்து அய்யாம், ஒரு மாதத்தில் 3 நோன்பு நோக்க மாட்டீர்களா, அது போதாதா உங்களுக்கு? மாசத்துல 3னா எப்போ உபரியான நோன்பு, ஒரு மாசத்துல 3 நாள். அப்ப அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, மாசத்துல 3, ஏன்னா அவர் எப்போ எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறார் நோன்பு, தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் வைக்கிறார். அப்ப மாசம் 30ன்னு வைங்க, 30 நாள் வைக்கிற ஒரு ஆளுக்கு ரசூலுல்லாஹ் என்னன்னு சொல்றாங்க, 3 நாள் பத்தாதா? அவர் இல்ல பத்தாது, எனக்கு 3 நாள்லாம் பத்தாது, எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் எனக்கு அனுமதி தாங்க. சரி, மாசத்துல 5 நாள் வைங்க, அது பத்தாதா? அதுவும் பத்தாது அல்லாஹ்வின் தூதரே, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. சரி, மாசத்துல 7 நாள் வைங்க, அது போதாதா? 7 போதாது, இன்னும் கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்துங்க, அதிகப்படுத்துங்கன்னே கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் அவர் ரொம்ப வலியுறுத்தி கேட்டதன் அடிப்படையில் இறுதி எல்லையாக நபிகள் நாயகம் சொன்னாங்க, நோன்பில் சிறந்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோற்ற நோன்பு. அவங்க ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் நோன்பை விட்டுருவாங்க. ஃபசும் யௌமன் வ அஃப்திர் யௌமன், நீங்க ஒரு நாள் நோன்பு வைங்க, ஒரு நாள் நோன்பு வச்சீங்கன்னா மறுநாள் நோன்பை விட்டுறணும், வைக்க கூடாது. அப்படின்னா அவருக்கு மாசத்துக்கு சராசரி எத்தனை நோன்பு வரும்? அவர் எத்தனை நோன்பு நோத்துக்கிட்டு இருந்தாரு? 29 அல்லது 30 நோன்பு வைத்துக் கொண்டிருந்த ஒருவருக்கு ரசூலுல்லாஹ், நீ உங்களுடைய ஏனைய கடமைகளிலையும் உங்கள் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரிவர செய்ய வேண்டும், குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரிவர செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லை வகுக்கிறாங்க. இப்படி வைங்க, இதுக்கு மேல வைக்காதீங்க. நமக்கு மாசத்துக்கு 3 பத்தாதான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், எடுத்தடுப்புல 3 கீழ இருந்து வாங்கணும், 1 இருந்து வாங்க பாய். இந்த 1 நம்பர்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? 1 2 3 ஸ்கூல் படிச்சீங்களா இல்லையா? எடுத்தடுப்புல 3 இப்படி நம்ம கேட்போம். அப்ப இதை நம்ம கவனிக்க வேண்டியது, ரசூலுல்லாஹ் அதெல்லாம் சிரமமா நினைச்சாங்களே. இப்போ இந்த நேரத்தில் அவரை போய் பார்த்து அவருக்கு நோன்பு வைக்கிற சட்டத்தை சொல்லி, குரான் ஓதுற சட்டத்தை சொல்லி, குடும்பத்திற்கும் உடலுக்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை பத்தி இப்ப சொல்லணுமா? பின்னால பார்த்துக்கலாம், அவர் சந்திக்கும் போது பார்ப்போம், வரும்போது பார்ப்போம். அப்படியே ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க. செய்தி வந்ததும் அவரை அவருடைய இல்லத்திற்கே போய் சந்தித்து தாவா செய்தார்கள். காரணம், ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனையில தாவா இருந்துச்சு. மக்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லணும், நல்லதை எடுத்துரைக்க வேண்டும், தீயவற்றை தடுக்க வேண்டும். இந்த உணர்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது, கலந்திருந்தது. நமக்கு அந்த உணர்வு ஆழமா இல்லாத காரணத்தினால சிரமமா தெரியுது. அப்ப இன்னைக்குள்ள காலத்துல தாவா செய்வது நமக்கு சிரமமாக தெரிவதற்குண்டான அடிப்படை காரணமே அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்துல இல்லை. அதான் காரணம். எதுக்காக இந்த மார்க்கத்துல நாம இருக்கோம், எதுக்காக இந்த ஜமாத்துல இருக்கிறோம், இந்த சிந்தனைகள் சரியாக உள்ளத்தில் பதியாகாத காரணத்தினால்தான் தாவாவில் இருந்து நாம விலகி நிற்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பெர்ஃபெக்டா இருந்தா போதும் நினைக்கிறோம். பத்தாது, நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணும், அது போதாது. நாம சரியாக இருப்பதுடன், அகீதாவில் கொள்கையில் தெளிவாக இருப்பதுடன், உறுதியாக இருப்பதுடன், வணக்க வழிபாட்டில் சரியாக பேணுதலாக இருப்பதோடு, நற்பண்புகளில் சிறந்து விளங்குவதோடு, நாம் விளங்கி வைத்திருக்கிற சத்தியத்தை நம்முடைய சக்திக்கு உட்பட்டு 4 பேருக்கு எடுத்து சொல்லணும். நம்ம ஊர்ல சொல்லணும், நம்ம கிளையில, நம்ம பகுதியில, ஆண்கள்கிட்ட, பெண்கள்கிட்ட, இளைஞர்கள்ட்ட. ஏன் இன்றைக்குள்ள காலகட்டம்
இஸ்லாமிய மார்க்க பற்றிலிருந்து விலகி செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. ஒரு காலத்துல மார்க்கத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருந்துச்சு. குர்ஆனு ஹதீஸு அது அவனுக்கு ஓத தெரியாவிட்டாலும் கூட அதை கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. ஆலிம்கள் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. மக்கள்கிட்ட அந்த ஆர்வம்லாம் இருந்துச்சு. நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் மதரசா இருக்குல்ல, மக்தப் மதரசாவுக்கு நீங்க போயிருக்கீங்களா இல்லையா? எல்லா ஊர்லயும் இருந்துச்சா இல்லையா? எப்படி இருந்துச்சு? நிறைய பேர் உட்கார்ந்து படிப்பாங்க. எந்த அடிப்படையில்? ஏன் எல்லா ஊர்லயும் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் பள்ளிவாசல்கள் இருந்தது, எல்லா பள்ளிவாசல்களையும் மதரசாக்கள் இருந்தது. அந்த மதரசாக்கள்ல குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கென்று ஆசிரியர்கள் இருந்தார்கள், ஆலிம்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். எந்த அடிப்படையில்? குர்ஆன் தொடர்பு இருக்கணும்ங்கிற சிந்தனை நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்துச்சு. நம்ம பிள்ளைங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியணும், நம்ம பிள்ளைங்களுக்கு குர்ஆன் படிக்க தெரியணும் அப்படிங்கிற சிந்தனை இருந்துச்சு. அதனால தான் அந்த காலகட்டத்தில் இந்த புக்கெல்லாம் இல்லாட்டி கூட பலகையில் எழுதிட்டு போவாங்க, தெரியுமா? பலகை தான் அந்த காலத்தில். ஒரு பலகையில் வெள்ளை கலர் பூசி அலிப்பு பாத்தான் சொல்லி ஒரு 5 எழுத்து எழுதி கொடுப்பார். அவர் அந்த 5 எழுத்தை வீட்டில் உட்காந்து படித்து பலகையோட போகணும். அதுக்கப்புறம் அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அழிச்சு அடுத்த எழுத்துக்களை, புக் இல்லாத காலத்தில் நம்ம முன்னோர்கள் அப்படி ஓதுனாங்க. இந்த தொலைக்காட்சி, சமூக வலைத்தளம் இதுவெல்லாம் அதிகரிப்பதற்கு முன்பு கூட முஸ்லிம்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குர்ஆன் ஓதுற வழக்கம்லாம் இருந்துச்சு. மக்ரிபானா என்ன செய்வாங்க? மக்ரிபானா வீட்டில் உட்கார்ந்து நம்ம ஓதுறது புள்ள இவங்களா ஒரு நம்பிக்கையில் ஓதுவார்கள். யாசின் ஓதுனா வீட்டில் பரக்கத்து வரும், நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்று பல காரணங்களை சொல்லிக் கொள்வார்கள். காரணங்கள், நம்பிக்கைகள் தவறு. ஆனா என்ன ஓதுவாங்க? குர்ஆன் ஓது. மக்ரிப் ஆயிருச்சுன்னா எல்லார் வீட்லையும் குர்ஆன் ஓதக்கூடிய வழக்கம்லாம் இருந்துச்சு. மார்க்கம் படிக்கிறதுக்குன்னு அனுப்பி வைப்பாங்க. முஸ்லிம்கள் அடர்த்தியா இருக்கக்கூடிய ஊர்களில் மதரசாக்களுக்கு மார்க்கம் படிப்பதற்கென்று, மார்க்கம் கற்றுக்கொள்வதற்கென்று அதிகமான அளவில் மாணவர்களை அனுப்பி வைப்பார்கள். அதற்கென்று ஒரு முக்கியத்துவம் இருந்தது. இன்னைக்கு எந்த வீட்லயாவது உட்கார்ந்து மக்ரிபுக்கு பிறகு குர்ஆன் ஓதக்கூடிய வழக்கம் இருக்கா? அப்படி அல்லாஹ்வினுடைய அருள் பெற்ற வீடுகள் எண்ணி விடலாம், விரல் விட்டு எண்ணி விடலாம், குறைந்த அளவில் இருக்கும். அரிதா சில பேர் இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு மார்க்கத்தை விட்டு மக்கள் தூரமாகி போயிட்டு இருக்கிறாங்க. கொள்கையில தெளிவில்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். ஒழுக்கக்கேடான காரியங்கள் முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியில் அதிகரிக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் தாவாவினுடைய தேவை அதிகமா இருக்கு. நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய மர்க்கசுகளின் வாயிலாக அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீடுகள்ல, அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களெல்லாம் சந்தித்து தாவா செய்திருப்போமையானால் அதிகமான அளவில் இளைஞர்கள்ட்ட இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்த்திருப்போம். நம்முடைய ஒவ்வொரு பகுதியிலையும் அதிகமான மக்கள் இந்த கொள்கையின்பால் வென்றெடுக்கப்பட்டிருப்பார்கள். தனிநபர் தாவா என்கிற ஒன்று இருக்குமையானால் நமக்கு அல்லாஹ் எல்லா செட்டப்பையும் தந்திருக்கிறான், மக்களை தந்திருக்கிறான், மார்க்க அறிவு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஒரு குறைந்த சொற்பமான நேரத்தை ஒதுக்கி, ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒதுக்கி மக்களை சந்தித்து வீடு வீடாக சென்று தாவா செய்வதற்கு நாம ரொம்ப யோசிக்கிறோம். நம்மிடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியத்தை தந்திருந்தும் நேரம் செலவழித்து இளைஞர்களை, பெரியவர்களை சந்தித்து இந்த மார்க்கத்தை பற்றிய செய்திகளை எடுத்து சொல்வதற்கு நாம யோசிக்கிறோம். அப்ப நம்ம கிட்ட அர்ப்பணிப்பு இல்லைங்கிறது தான் ஆகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு இஸ்லாம் இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் பிறந்தது வளர்ந்தது அரபு தேசம். ஆனால் நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் அரபு தேசத்தில் மட்டுமா இருக்கிறார்கள்? நம்ம என்ன அரபுகளா? நம்ம இருக்கிறது அரபு தேசமா? ரசூலுல்லாஹ் இந்த இஸ்லாத்தை ரசூலுல்லாஹ் முதன்மையா பிரச்சாரம் செய்தது எந்த பகுதியில்? அதை தாண்டி எவ்வளவு பூமி விரிவடைந்திருக்கிறது, எவ்வளவு விசாலமாக இருக்கிறது. உயிருக்கு உயிராக நபிகள் நாயகத்தை நேசிக்கக்கூடிய, இந்த மார்க்கத்தை நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணம்பெரிய கூட்டம் உருவாகி இருக்கிறது என்றால் இதன் பின்னணியில் மிகப்பெரிய அர்ப்பணிப்பு இருந்தது. சும்மா வளர்ந்துடல. அல்லாஹ்வின் தூதரின் உத்தரவுக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்வை இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தார்கள். ஆகவேதான் இஸ்லாம் வளர்ந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அதற்காக இந்த மார்க்கத்தை பல தேசங்களுக்கும் கொண்டு செல்வதற்காக தங்களுடைய இல்வாழ்வை அர்ப்பணிப்பதற்கு, தங்களுடைய உயிரை அர்ப்பணிப்பதற்கு தயாரானார்கள். அவங்க அவ்வளவு பெரிய தியாகம்லாம் பண்ண போய் தான் நமக்கு இன்னைக்கு சாத்தியமாகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தத்திற்கு அனுப்பி வைக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஜெயித்
அவர் தான் படை தளபதி. இன் குத்தில ஜெய்துன், ஜெய்து இப்னு ஹாரிஸா அவர் கொல்லப்பட்டு விட்டால் ஃபஜஅஃபரும், அடுத்த தலைவர் யாரு? ஜாஃபர். வைன் குத்தில ஜாஃபரும், ஜாஃபர் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லாஹி இப்னு ரவாஹா, அப்துல்லா பின் ரவாஹா அடுத்த தலைவர் அப்படிங்கிறாங்க. ஒரு படை தளபதி நியமிக்கணும்ல, அனுப்பி வைக்கும் போதே சொல்லி ரசூல் அனுப்பி வைக்கிறாங்க, இந்த படைக்கு தளபதி யாரு? ஜெயிது. அவர் கொல்லப்பட்டு விட்டால் ஜாஃபர், அவர் கொல்லப்பட்டு விட்டால் அப்துல்லா. அப்ப எத்தனை தலைவரை சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க? 3 தலைவர். சொன்னபடியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்தபடியே செய்து கொள்ளப்பட்டார். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் தளபதி என்கிற கொடியை ஏற்றுக்கொண்டார், அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவரும் கொல்லப்பட்டார். அப்துல்லா பின் ரவாஹா தலைமை தாங்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அப்துல்லா பின் ரவாஹாவும் கொல்லப்பட்டார். அதற்கு பிறகு தலைமை தாங்கியவர் யார்? காலித் இப்னுல் வலீத். நபிகள் நாயகம் சொன்னார்கள், காலித் நாம் அந்த பொறுப்பையே கொடுக்கல, அவர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னாங்க. இந்த வரலாற்று செய்தி நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாடம் எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்பி வைக்கின்ற பொழுதே எப்படி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க? ஜெயிது கொல்லப்படலாம், ஜாஃபர் கொல்லப்படலாம், செய்து கொல்லப்பட்டு விட்டால் ஜாஃபர் என்று நபிகள் நாயகம் சொன்னால் அந்த சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்ப கொல்லப்படுற வாய்ப்பு இருக்கு, நம்ம போறது மட்டும்தான் உறுதி, திரும்பி வருவது உறுதி இல்லை, அதான அர்த்தம். அந்த அர்த்தம் தெரிந்தும் அவர்கள் சென்றார்கள் என்றால் எப்பேற்பட்ட அர்ப்பணிப்பு. நபிகள் நாயகத்தின் சொல்லின் மீது அவ்வளவு உறுதி கொண்டிருந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த போதும் அதனை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டா ஓகே, கொல்லப்பட்டா அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்றது ஒரு விஷயம் இல்லைங்க, நம்ம சொல்லிட்டு போயிடலாம். இப்ப நம்ம நினைச்சு பாருங்க, இன்றைக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, அத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று நமக்கு முன்பே தெரிந்தால் எப்படி இருக்கும் நம்முடைய மனசு? அதை ஏற்றுக்கொண்டு துணிந்து அந்த பாதையில் அந்த பயணத்தை தொடர்வது என்பது சாதாரணமான விஷயமா? அதை ஏத்துக்கிட்டு போனாங்களே, அப்படியா ஓகே, நான் அந்த கொடியை ஏத்துக்கிறாரு பாருங்க அவரு. அதுக்கப்புறம் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவரும் ஏத்துக்கிறார். தயங்கிட்டு இருக்கணும்ல, ஆஹா இந்த தளபதி பொறுப்பை ஏத்துக்கிட்டோம்னா அடுத்து நம்மளை தான் வெட்டுவாங்க, நம்ம தான் ஜாவோம், பயப்படவே இல்லை, ஏத்துக்கிட்டார். அவரும் கொல்லப்பட்டார். அடுத்து அப்துல்லா பின் ரவாஹா அவரும் கொல்லப்பட்டார். இந்த நேரத்தில் யாருமே அந்த தளபதி என்கிற பொறுப்பை ஏற்காமல் இருந்திருக்கலாம், அப்படித்தானே? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க பாருங்க, நம்ம பொறுப்பே கொடுக்கலான்னா யார் ஏற்றுக்கொண்டார்? காலித் இப்னுல் வலீத் ஏற்றுக்கொண்டார். அதுதான் தாவா, அதுதான் அர்ப்பணிப்பு. தாவா செய்யக்கூடிய பணிகள் பொறுப்புகள் என்பது நம்ம மீது சுமத்தப்படுவதில்லை, நாமே விரும்பி செய்வது. அப்ப நபித்தோழர்களுடைய அர்ப்பணிப்பு தியாகத்தை எல்லாம் நம்ம எண்ணி பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவாவுக்காகவே தம்முடைய வாழ்வை அர்ப்பணித்திருந்தார்கள். இறுதி வரை, இறுதி மூச்சு வரை ரசூலுல்லாஹ்வுக்கு தாவா தான். மௌத்தாகும் போது கூட அந்த தருணத்திலையும் ஓரிரு வார்த்தைகளைத்தான் பேச முடியும் என்கிற நிலையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி கொண்டது எதற்காக? தாவாவுக்கு தான். தம்மை சுற்றிலும் உள்ள நபி தோழர்களுக்கு நபிகள் நாயகம் அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என்று சொன்னார்கள். 2 வார்த்தை தான் பேச முடியும், வார்த்தைகளை கோர்த்து பேசக்கூடிய நிலையில ரசூலுல்லாஹ் இல்லை. அந்த நிலையிலையும் கூட நபிகள் நாயகம் தம்முடைய குடும்பத்தாரிடம் பேச வேண்டும் என்று ஆசைப்படலை, தம்மை சுற்றிலும் உள்ள தோழர்களுக்கு மார்க்கத்தை பற்றி சொல்ல வேண்டும், தொழுகையை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக அஸ்ஸலா அஸ்ஸலா என்று சொன்னார்கள். இதுதான் தாவாவினுடைய உணர்வு. இந்த உணர்வு நமக்கு இருக்குமையானால் இதுல உள்ள பல சிரமங்கள் அசௌரியங்கள்லாம் இருக்கும், அது நமக்கு ஒரு பெரிய வேலையா தெரியாது. சில கேள்விகள் கேட்டாலே நம்ம என்னவாகிறோம்னா சஞ்சலப்பட்டு இந்த பொறுப்பு வேண்டாம், இந்த தாவா வேண்டாம் அப்படின்னு தாவாவிலிருந்து விலகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாத்திலையுமே சிரமங்கள் இருக்கும், எல்லாவற்றிலையும் கஷ்டங்கள் இருக்கும். அதற்காக ஒரு நன்மையான பணியிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ளலாமா? தாவா செய்வதில் பல சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் பொறுத்து கொண்டு நபித்தோழர்கள் எப்படி அதை பொறுத்து கொண்டார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றை கையாள்வதற்கு எத்தகைய அழகிய வழிமுறைகளை சொல்லி தந்தார்களோ அதனை கடைபிடித்து நம்ம தாவா செய்யணும். தாவா செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னா அந்த வாய்ப்பை நாம் ஏற்படுத்தணும், அதற்காக வருத்தம் கொள்ளணும். பல நபித்தோழர்கள் இளம் வயதிலேயே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் யுத்தத்திற்கு செல்வதற்காக வேண்டிய அனுமதி கேட்டார்கள், அனுமதி மறுக்கப்பட்டது, அதற்காக வேண்டி வருத்தப்பட்டாங்க. நமக்கு யுத்தத்துக்கு போறதுக்கு அனுமதி தரலையே. இப்படி எண்ணற்ற நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களை அர்ப்பணிப்பதற்கு வாய்ப்புகளை கேட்டும் நபிகள் நாயகம் வாய்ப்புகளை மறுத்தார்கள் எனும் பொழுது உரிய தகுதி இல்லை, வயசு இல்லை என்ற ஏதேனும் ஒரு காரணத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட போது அவங்க வருத்தப்பட்டாங்க. நமக்கு இந்த வாய்ப்பு இல்லையே, அவருக்கு இந்த வாய்ப்பு சென்று விட்டதை, இவருக்கு இந்த வாய்ப்பு சென்று விட்டதை,
அப்படியான ஒரு எண்ணத்தோடு நாம் இந்த தாவாவை அணுகுவோம். அல்லாஹ் அருள் செய்வானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்